எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின் பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இது எப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். ஏம்மா சிலர் சண்டை போட்டு வந்தீங்களாம்மா, சொல்லுங்கம்மா. சரி, என்னோடு இருப்பார், உங்களோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். எல்லாம் பக்கத்தில் இந்த பக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் என்னோடு இருப்பார், உங்களோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதை காட்டில் ஒரு மேன்மை ஒன்றும் கிடையவே கிடையாது. கர்த்தர் என்னோடு இருந்தால், அந்த வார்த்தை இருக்குதே, ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒரு தேவ மனுஷன் கேட்குறான், என்ன கேட்குறான்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த சந்தேகமான அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொன்னால், இல்லை, கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த நிலையிலையும் நம்ம எப்படி அவரை பார்க்க முடியும்னு சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கிறதை எப்படி பார்க்க முடியும்னு சொன்னால், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்க்கலாம். 15வது வசனத்தின் பின்பகுதி. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த இருதயம் இடத்துல என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுகிறேன். பணிந்த இருதயம், நொறுங்குண்ட இருதயம். யார் ஒருவர் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே உங்கள் ஒத்தாசை எனக்கு தேவை, நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி யார் ஒருவர் கர்த்தரை சார்ந்து கொள்கிறார்களோ, தேவன் அவளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவிலே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவன் மறுபடியும் அங்கே தேவ மனுஷனோடு பேசுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு. சொன்னலப்பா, உனக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறலப்பா, தைரியமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடே இருக்கிறார். நீ எங்கே போனாலும் உன் தேவன் என்ன செய்கிறாரு? உன்னோடு. நான் உனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன், அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏன் சோர்ந்து போற? ஏன்னா நான் உன்னோடு கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை மாம்ச கண்ணாலே பார்க்க முடியாதுதான், உண்மைதான். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை வேதம் உறுதிப்படுத்துறது மாத்திரமல்ல, அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பதாக படிந்து அவரை சார்ந்து வாழ தீர்மானிக்கிறாரோ, அவர் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இருக்கிறார், கண்ணால் காண முடியல, ஆனாலும் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மிடத்தில் நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறாரு, அது ரொம்ப முக்கியமானது. நம்மோடு கூட இருந்து அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தால் நீங்கள் எனக்கு என்னப்பா செய்ய முடியும்? நீங்கள் எனக்கு என்னத்தை செய்ய போகிறீங்க? நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறவர் அல்ல. நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவை, நாம் சந்திக்கிற பகுதிகள் என்ன, நம்முடைய போராட்டங்கள் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன,
இவை எல்லாவற்றிலையும் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது என்னவென்று சொன்னால், முதலாவது நம்ம பார்க்கிறோம் ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. கவனிங்க, என்ன சொல்றாராம்? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்காக இருக்கிறன்னா, எது நமக்கு பிரயோஜனமோ அவைகளை போதித்து நம்மை சரியான வழிகளிலே நடத்துவதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு எதெல்லாம் பிரயோஜனம், இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு எதெல்லாம் பிரயோஜனமோ அவைகளையெல்லாம் தேவன் அன்றாடகம் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். கைவிட்டு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நீங்கள் மெடிக்கல் சீட்டில் அப்ளை பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் அந்த அட்மிஷனில் சேர்வதற்கு அதில் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்ல, அந்த கோர்ஸ் பேர் என்னது? நீட். நீட் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கிறது. அப்படி தானே? எத்தனை லட்சமா செலவு பண்ணோம்? 2 லட்சம். ஒரு தேர்வு எழுதுறதுக்கு அவன் கற்றுக் கொடுக்குறான். அதுக்கு எவ்வளோ காசுக்கு வாங்குறான்? 2 லட்சம் வாங்குறான் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. அல்லேலூயா. சாதாரணமாக மியூசிக் கிளாஸ் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல மாஸ்டர்கிட்ட வாரத்துக்கு 2 நாள் 1 மணி நேரம் கிளாஸ் படித்தா 2000 ரூபா ஃபீஸ் மாதத்துக்கு. நல்ல ஒரு மியூசிக் மாஸ்டர்கிட்ட படித்தா பார்த்தீங்கன்னா காசு 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 தான். ஆனால் 1 பைசா காசு இல்லாமல், 1 பைசா செலவு இல்லாமல் உனக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குதோ அதெல்லாம் உனக்கு என்ன செய்கிறேன்? நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் விசுவாசியாக இருந்த காலங்களில் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்க யான்னு போய் உட்காந்துக்குவேன். ஐயா சேரில் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் சேர் உட்காந்து, இல்லை நான் சேரில் உட்கார மாட்டேன், தெருவில் உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு, ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கள் பாஸ்டர் ஒவ்வொரு பாடமாக நடத்துவாங்க, எனக்கு ஒருத்தர் மட்டும். ஏன்னா நான் அவரை போய் தொந்தரவு செய்வேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நானும் இத்தனை வருஷத்தில் நானும் பாஸ் ஆகிருக்கேன். யாராவது வந்து, பாஸ்டர் எனக்கு இந்த சத்தியத்தை கொஞ்சம் போதிச்சு கொடுங்க, இது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதா சரித்திரம் இல்லை. போராட்டத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க வந்து, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி. ஆனால் யாரும் வந்து என்ன சொன்ன கற்றுக் கொடுங்கன்னு கேட்டது கிடையாது. நம்மளால் தான் வலுக்கட்டாயமாக போய் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செமினார் கிளாஸ் வச்சு நம்மளால் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் யாரும் கற்றுக் கொடுக்குற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இல்லை. இதே பிரச்சனை தான் இயேசுநாதருக்கு இருக்குது. யாரும் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. சில கற்றுக்கொண்டாலுமே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பைத்தியம் நினைக்கிறாங்க. இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் போய் அவர் யார்? தேவகுமாரன். அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய போதிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, போதிச்சிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னப்பா சொல்லுங்க, நான் கேட்குறேன்னு சொல்லணும். ஒரு அம்மா இயேசு பாதத்தில் அருகில் உட்காந்து இயேசுநாதர் சொல்கிறதெல்லாம் ஆமாம் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே தேங்க்யூ கேட்டுட்டு இருக்குது. ஒரு அம்மா நினைச்சது கிச்சனில் போய் சட்டி பானை எல்லாம் உருட்டி 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 அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது சோறு உடஞ்சி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த அம்மாவுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீங்கள் சும்மா எப்படி இருக்கிறீங்க, போய் எனக்கு உதவி செய்ய சொல்லக்கூடாதா? இயேசு சொல்கிறார், மரியாளே மார்த்தாளே மார்த்தாளே
அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம பூரா மார்த்தால மாறிட்டோம் தான் பிரச்சனை. பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் மார்த்தால மாறிட்டோம். இதுதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை தான் நம்ம பெருசாக இருக்குது. நாமளாவே அது இதுன்னு பண்ணுறோம். இயேசுவுடைய பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யலை? நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசமும் கிடையாது, அவர் கற்றுக் கொடுப்பான் என்றதும் கிடையாது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான அந்த அறிவு நமக்கு என்ன செய்கிறது? ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தை சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நம்மோடு இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்க எப்பயுமே ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. புரோச்சனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து, நமக்கு எதெல்லாம் புரோச்சனமாக இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நம்மோடு கூட இந்த எண்ணத்தை போதிக்கிறாரு. முதல்ல நித்தியத்துக்கு ஏதுவானவைகள் நமக்கு போதிக்கிறார். நித்தியத்துக்கு ஏதுவானவைகள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம்னா தேவன் நமக்கு போதிப்பார். எதை போதிப்பார்? நித்தியத்துக்கு ஏதுவானவைகளை, பரத்துக்குரியவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை, மறுமைக்குரியவைகளை, அவருடைய மகிமைகளை குறித்து போதிப்பார். அதில் இருக்க விசேஷங்களை குறித்து போதிப்பார். அதில் நம்ம எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து போதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நிச்சயமாறு நமக்கு போதிப்பார். அதே போல் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அதை போதிக்கிறார். இதை இப்படி செய், அந்த விதத்தில் செய், இந்த விதத்தில் செய், இப்படி செய்யாதே, அப்படி நடத்துன்னு சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? போதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கிறத உணர்ந்தீங்கன்னா சில சமயங்கள் ஆண்டு நம்மகிட்ட பேசுவார். ஒரு வசனம் ஞாபகத்தில் வரும். துன்மார்க்குடி ஆலோசனையில் நடவாமலும், அப்புறம் சொல்லுங்க, பாவில் வழிகளில் இல்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்துல சம்பந்தம் இல்லாமல் வசனம் வரும், மனசுக்குள்ளே வரும். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா சம்பந்தம் இல்லாமல் 1வது சங்கீதம் வருது. கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நம்ம என்ன நினச்சோம்? சின்ன வயசில் படித்த வசனம் என்ன செய்யுது? ஞாபகத்துக்கு வருதுன்னு பேசாமல் போயிடும். நம்ம செஞ்சுக்கிட்டு படுவோம், கஷ்டப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அன்றாட வாழ்க்கைக்குரியவைகளை என்ன செய்கிறார்? அவர் போதிக்கிறார். சில சமயங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர் சில ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். இதை கொடு, இதை செய்ய, இப்படி செய்யின்னு சொல்கிறார். நம்ம அதை செய்யணும். இங்கே போன்னு சொல்லுவார், அங்கே போகணும். இப்படி நடந்துக்கன்னு சொல்லுவார், நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அன்றாட வாழ்க்கையில் நம்ம போதிக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் அதை உணரணும். இயேசு உங்களோடு இருக்கிறத அங்கீகாரம் பண்ணிங்கன்னா அவர் பேசுகிறத கேட்க முடியும், அவர் நம்ம போதிக்கிறத கேட்க முடியும். சும்மா இல்லை, இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாவது அதெல்லாம் நம்ம சொல்லி தருவார். பரிசுத்த வாழ்க்கைக்குரியவைகளை சொல்லி தருவார். எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது? அனைவருக்கு பரிசுத்தம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பரிசுத்த வாழ்க்கைன்னு என்னென்னமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நினைக்கிறாங்க பரிசுத்த வாழ்வைன்னு சொன்னால் வேசித்தனம் பண்ணாமல் இருக்கிறது, கொலை பண்ணாமல் இருக்கிறது, இதுதான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பரிசுத்தம் என்பது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தராக இருக்கிறது. எதெல்லாம் தேவன் செய்கிறது இல்லையோ அதெல்லாம் நம்ம விட்டு விளக்குறதானது. அந்த நிலைகளிலே தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அவர் எதை பரிசுத்தம் என்று சொல்கிறாரோ, அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவனை தவிர கற்றுக்கொள்ளுக்கு ஒரு சிறந்த நபர் கிடையவே கிடையாது. ஏன்னா அவரை போல உலகத்தில் பரிசுத்தவன ஒருத்தருமே கிடையாது. அவரை போல பரிசுத்தவர் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் குறை உள்ளவர்கள். ஆனால்
தேவன் மிக பெரிய பரிசுத்தராக இருக்கிறார். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை என்ன செய்யறது? துன்மாக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது, ரட்சிக்கப்படாத போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் எதிர்பார்த்ததையும் சொல்லுவார், எதிர்பார்க்காததையும் சொல்லுவார். அதை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் மாறி நம்ம ஆஸ்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதே சமயத்தில் நம்ம எப்படி ஞானமாக நடக்கணும், எப்போ எதை செய்யணும் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். இப்போ இதை செய்ய அப்படிம்பார். அது செய்யணும். ஏன் நம்ம செய்யறதில்ல? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியல, உணர முடியலை, விசுவாசிக்க முடியலை. பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம ஆளை இருக்கிறோம். உறவுகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார்கிட்ட எப்படி நடக்கணும்? வேதத்தில் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். உறவு ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகள் எதற்காக சொன்னால், ஒருத்தரால் ஒருத்தர் பெறக்கூடிய நன்மைகளை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உறவுகளை தந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, அதே போல அப்பா கூட பிறந்தவர்கள், அம்மா கூட பிறந்தவர்கள், அதில் சொந்தமாக இருக்கக்கூடிய உறவுகள், பரிசுத்தவாண்டிய உறவுகள், இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய நமக்கு அந்த உறவுகளை வச்சிருக்கிறார். அந்த உறவுகள்கிட்ட நம்ம எப்படி நடக்கணும் ஆண்டவர் சொல்லித் தருவார். இப்படி நட. ஒரு தவறு செய்யும்போது ஆவியானவர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்ல, இது செய்து தப்பு இல்லை, போய் மன்னிப்புக்கன்னு சொல்லுவார். உடனே என்ன செய்யணும்? நானா மன்னிப்பா? செய்கிறது இல்லையே. அதனால் எல்லாம் உறவுகளை இழந்து போய் கிடக்கிறோமே. கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சீரழிஞ்சு கிடக்குது எல்லா குடும்பங்களிலும். ஏன்னா தேவன் பேசுகிற கேட்கறதில்ல, நான் செய்கிறதான் சரி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் சொல்லித்தரார், பேசுகிறார். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார். அதை கேட்டு அது மாதிரி என்ன செய்து கொள்ள வேண்டும்? நான் நடக்கவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிலாம் பேசுகிறார், அவருடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்பது? ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அல்லேலூயா. என் கற்பனைகளை. அப்போ வேத புஸ்தகம் தான் தேவன் அருளிய கற்பனைகள். இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அது மூலமாக தேவன் நம்மகிட்ட பேசுகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம, தேவனை வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு உடன்படிக்கை பண்ணாம தேவன் பேசுகிற கேட்க முடியாது. இரவும் பகலும் அது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை வாசிக்கணும், அந்த வாதிசித்து அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும், அந்த வசனத்தை உள்ள இருத்தி வைக்கணும். அப்போ ஆண்டவர் நினைச்சுவான்னு சொன்னால், அந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அநேக சமயங்களில் நம்ம தேவன் பேசுகிறார் என்று நாம் தவறாய் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வேத வசன அந்த ஆழம் நமக்கு தெரிந்திருந்தால், அதிகமாக வேதத்தை வாசித்தால், தியானித்தால், நான் ஒருபோதும் என்ன செய்யல, நாம் பிறழ்வது கிடையவே கிடையாது. சங்கீதம் 119 சங்கீதம் 124 வசனமும் 125 வசனம். உமது அடியேனே உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு கற்றுத்தார ஆண்டவரே,
உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கட்டித்தாரும். நான் உமது அடியேன், நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி, உம்முடைய சாட்சிகளை அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உள்ளவனாக்கும், கற்றுத்தாரும் உணர்வுள்ளவனாக்கும் சொல்றார். ஆண்டு சோதரம் உண்டாவதா. அப்ப வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னோட கூட பேசும் சொல்லணும், என்னை உணர்வுள்ளவனாக்குன்னு சொல்லணும். அதை நான் உணர்ந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாருன்னு சொல்லி நம்ம பண்ணணும். இந்த வசனம் நமக்குள்ளே நான் வச்சுக்கும் போது இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மை பேசி நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கி அநேக சமயங்களில் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது நமக்கு சில வசனங்களை ஆண்டு நோட்ட பேசுகிறார், சுட்டி காண்பிக்கிறார், அது மாதிரி நம்மகிட்ட பேசுகிறார். உடனே நமக்கு யார் ஞாபகம் வருது தெரியுமா? இந்த வசனத்தை வாசிக்கும் போதே பார்த்தியா அவன் எப்படி இருக்கான், அதுதான் கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறார், அவங்க அப்படி இருக்கிறாங்க, கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறார். எங்க ஆண்டவர் உங்களை குறித்த பைபிள் எழுதி வச்சிருக்கிறார், நீங்கள் எப்படி ஏமா உன்னை பற்றி தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்புறம் உன்னை பற்றி என்னைக்கு தான் எங்கே தான் எழுதி வச்சிருக்காரு கேட்குறேன் நான் பக்கத்துக்கு. உங்களை பற்றி எங்கே தான் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? வேதத்தின் மகத்துவத்தை கையளிச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு, பேசுகிறாரு. ஆனால் அந்நிய காரியமாக இது யாருக்கோ உள்ள நினச்சிட்ருக்கோம். மனைவிமாரெல்லாம் கணவனுக்குரிய நினைக்கிறாங்க, கணவன்மாரெல்லாம் மனைவிக்குரிய நினைக்கிறாங்க, பெற்றோர்லாம் பிள்ளைக்குரிய நினைக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் அம்மா அப்பாக்குரிய நினைக்கிறாங்க, விசுவாசிகள்லாம் பாஸ்டருக்குரிய நினைக்கிறாங்க, பாஸ்டர்மாரெலாம் விசுவாசிக்குரிய நினைக்கிறாங்க. இது என்னங்க பக்கத்தில், இது என்னங்க, இது என்னங்க? இப்போ நமக்கு புலம்பிகிட்டு இருக்கோம், கர்த்தர் என்னோடு இருந்தால். ஏப்பா இருக்கிறாரு, பேசுகிறாரு, இதை என்ன செய்ய கேளுங்க. கர்த்தர் பேசுகிறத கேட்டு அதுபடி நடங்க. கர்த்தர் உங்களோடு போதித்து உங்களை ஆஸ்வாதமான வழிகளிலே, செம்மையான வழிகளிலே, மகிமையான வழிகளிலே, வெற்றிகரமான வழிகளிலே உங்களை நடத்தி ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். எதுக்காக கை தட்டினீங்க? எதுக்காக கை தட்டினீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நம்புறீங்களா? அதுக்கு தான் கை தட்ட சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்ன செய்கிறாரு? என்னை போதித்து நடத்துகிறார். இப்போ கரங்களை நல்லா தட்டுவோமா? கர்த்தரை மகிமைப்படுது. நீங்கள் என்னோடு கூட இருந்து என்னை கற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் என்ன? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முன்பகுதி. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எப்படி மாறிட்டானா? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முடிக்கக்கூடிய, செய்து முடிக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு திறமையை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான். எதை எடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடக்கூடியதான ஒரு சாதுர்த்தியம் அவனுக்குள்ள இருந்தது, சாமர்த்தியம் அவனுக்குள்ள இருந்தது. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, காரிய சாமர்த்தியம். அப்ப எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை கர்த்தர் நமக்கு தர்றார். எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் இருக்கிறார்? எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறார்? எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் இருக்கிறார்? கை வைத்த தானே சொன்னேன். எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் இருக்கிறார்? உங்கள் தம்பி உங்கள்கிட்டலாம் கர்த்தர் இல்லையாடா? அப்புறம் இன்னும் முட்டை வாங்கிட்டு இருக்கியா? கை தூக்கி காமிங்க. எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் இருக்கிறார்? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறார்னா என்ன செய்வார்னா, காரிய சித்தி, எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனை நமக்குள்ள தந்திருக்கிறார். முடியாதுன்னு சொல்ல மாட்டான். முடியாது இந்த அக்கா சொல்ல மாட்டாங்க. அவங்க எதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. இதுதான் கர்த்தர் கூட இருக்கிறவங்களோடு உள்ளதான சிறப்பு தன்மை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இருந்தால் உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையவே கிடையாது. நமக்குள்ள எதையும் செய்யக்கூடிய திறனை தப்ப வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம் செய்கிறது நம்ம இல்லை, நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்கும், பயங்கரமான காரியமாக இருக்கும். நம்மோடு இருந்து அவரே காரியங்களை நமக்கு நடப்பித்து தர்றதுனால நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாவதா. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் எதை தொட்டாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும் அதில் நம்பர் 1 இருப்பீங்க. அதான் வேதம் சொல்கிற உண்மை. அல்லேலூயா. அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதனால் விசுவாசிகள் வாயில் ஒன்று சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாது, என்னால் முடியாது சொல்லக்கூடாது. ஒரு நாள் வாயில் வரக்கூடாது, எனக்கு தெரியாது, முடியாது. என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்க கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரா? அவர் செய்ய முடியுமா முடியாதா? அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்மெல்லாம், தேவனுடையதான பயன்படுத்தி ஒரு கருவி தான் நம்மெல்லாம். நம்ம அவர் கையில் கொடுத்துட்டோம்னா போதும், அவர் அற்புதமாக செய்திருவார். அல்லேலூயா. முடியாததும் முடிக்க வைக்கிறார். அவர் அப்படிப்பட்ட வல்லமுடையவர் ஆகையினாலே நீங்கள் செய்கிற வேலைகளிலோ தொழில்களிலோ பிஸ்னஸோ எது செய்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு நாளும் சாதாரணமாக செய்யாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இருக்கிற பெஸ்ட்டாக செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பொறுப்பு இருந்தாலும் சரி, அநேக சமயங்களில் விசுவாசிகளுக்கு வேலை கொடுத்தா யோசிப்பாங்க, இதெல்லாம் நம்மளால் முடியாதப்பா, நாளைக்கு கெட்ட பேர் வாங்கிடுவோம், இதெல்லாம் வேண்டாம். உதாரணமாக பாருங்கள், 3 குடும்பம் எந்திரிச்சு நில்லுன்னு சொன்னால் அவங்க எந்திரிக்க வைக்கிறதுக்கு படுற பாடை பார்த்தீங்கன்னா என்ன பாடுபடுன்றது. ஏன்? நம்ம ஏதாச்சும் செஞ்சு ஏதாச்சும் குறை வந்துருச்சு சொன்னால் அப்புறம் என்ன செய்கிறது? நமக்கு கெட்ட பெயர் ஆயிரும், அதுக்கு பேசாமல் போயிடுவோம். இதுதானே உண்மை நம்ம நிலையில் இல்லையா? இல்லை. நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நிரூபிப்பார். அதான் விசேஷமானது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணுவார். எந்த ஒரு பொறுப்பும் நமக்கு வருதுன்னு சொன்னால், ஏன் வருதுன்னு சொன்னால், தேவனே அந்த பொறுப்புகளை உத்தரவாதத்தை தேவன் தருகிறார். அந்த பொறுப்பை கொடுக்கிறவர் அது சேரக்கூடியதான பலனையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து நம்மை நடத்த கர்த்தர் உண்மையிலவராகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இப்போ என்னை பொறுத்தளவுலாம் இப்போது 10,000 பேர் உள்ள கூட்டத்தையும் ஈஸியாக நடத்திட முடியும். 1000 பாஸ்டர்ஸை எனக்கு நடத்த முடியும் இப்போ. ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக தான் இருக்கும், எப்படி முடியாதுன்னு. ஆனால் இன்றைக்கு 1000 பாஸ்டர்ஸையும் நடத்தக்கூடியதான திறன்களை தந்திருக்கு. எப்படி தந்திருக்கிறாருன்னா, செய்ய 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 ஆஹா, கர்த்தர் இப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறார், இப்படிலாம் ஞானத்தை தர்றார், கூட இருக்கிறார், நன்மையை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கர்த்தர் நமக்கு கூட இருந்தால் ஆண்டவர் நம்ம எந்த ஒரு பொறுப்பெடுத்தாலும் சிறப்பாக செய்வதற்குரியதான நிலைகளில் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சங்கீதம் 1:3 பின்பகுதியில் சொல்லியிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த கையை பாருங்க, உங்கள் கையை பாருங்க, இது அபிஷேகம் பண்ணப்பட்ட கைங்க, கிருபை பெற்ற கைங்க. இதை வச்சு எதை செஞ்சாலும் நடக்கும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் கூட இருக்கிற தேவன் கூட இருக்கிறபடினால தைரியமாக எந்த பொறுப்பையும் எடுத்து எந்த தொழிலையும் முழு பலத்தோடு செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தர நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணி நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக, உயர்த்துறதுக்காக கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார்.
யோசேப்பு பாருங்கள், அடிமையாக தான் போகிறார். அடிமை, வேலைக்காரன் கிடையாது, அடிமை. ஆனால் கர்த்தர் கூட இருந்து காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணி அவனை எப்படி கொண்டாந்துட்டார்? தேசத்தில் உயர்ந்த நிலை கொண்டாந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நம்ம உயர்ந்த நிலை கொண்டாந்துடுவார். என்ன அமைதியாக இருக்கீங்க? கர்த்தர் நம்மோடு இருந்தால் அடிச்சுவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாது. இப்போ கேள்வி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? அவர் நம்ம உயர்த்த முடியுமா? நம்ம காரியங்களை வைக்க பண்ண முடியுமா? செய்வாரா? அல்லேலூயா. அப்போ நல்ல ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மூன்றாவது, தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வாழ்க்கையில் சோதனை இருக்க தான் செய்யுது. எல்லா நிலைகளிலும் சோதனைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ சோதனை வரும்போது அந்த சோதனைகளிலே தப்பித்து கொள்வதற்காக, அந்த சோதனையை உடன்பட்டு சிக்கிவிடாதபடி தப்பித்து கொள்வதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்ன செய்வாரா? சோதனை வரும், ஆனால் அந்த கூட இருந்து, இந்த வழியில் போ, இப்படி தண்ணு, இப்படி பண்ணு, இதை செய், இப்படி சொல்லி அந்த சோதனைக்கு உட்பட பண்ணாதபடி நம்ம தப்ப வச்சிருவார். அல்லேலூயா. பிசாசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை கொண்டு வர்றான், ஆனால் இயேசு ஒன்றுமே மாட்டலை. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு பல விதங்களிலே சோதனையை கொண்டு வருவான். அநேக சமயங்களில் நம்முடைய சுபாவத்தினாலே, மாம்சீக இச்சையினாலே சோதிக்கப்படுகிறோம். சில சமயங்களில் தேவன் கூட என்ன செய்கிறாருன்னா, நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். ஆனால் அவருடைய சோதனைக்கும் இந்த சோதனைக்கு வித்தியாசம் இருக்கிறார். ஆனால் இந்த சோதனையில் ஆண்டு நம்ம தனியாக இருக்க விடலை, நம் கூட இருக்கிறார். அப்போ இந்த சோதனைகளை பார்த்தீங்கன்னா 2 விதமான முக்கியமான சோதனை இருக்குது. நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே 2 விதமான முக்கியமான சோதனைகள் இருக்கிறது. பிசாசு கொண்டு வரக்கூடியதான 2 சோதனைகள். 1 பேதுரு 1:7 அதை ஒன்று வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ எது சோதிக்கப்படும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை இருக்கிறது. என்ன சோதனை? நம்முடைய விசுவாசத்திலே சோதனை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே சோதனை. அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை நேசித்து சேவித்து அவருக்காக வாழ்கிறோம், இதில் ஒரு சோதனை நமக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது? நாடு முழுமையும் ஒரு பெரிய சட்டம் வந்தது. குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட நேரத்திலே, குறிப்பிட்ட இசை வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது எல்லா மக்களும் இணைந்து அங்கே செய்யப்பட்டிருக்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களோ எபிரேயர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஒரு நாள் விக்கிரகத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பணிந்து கொள்ள மாட்டாங்க. கர்த்தரை தவிர தேவன் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும், என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எனக்கு ஒப்பனையான சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தால் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். வேதம் நல்லா தெரியும். ஆகையினால் அவர்கள் எந்த நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க அதை சேவிக்க மாட்டாங்க, பணிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் சோதனை வருது, கஷ்டமான சோதனை.
வாழ்வா மரணமான்னு ஒரு சூழ்நிலை வருது. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் அந்த விசுவாச சோதனை வரும். குடும்பத்தில் உனக்கு கர்த்தர் வேணுமா அல்லது நான் வேணுமா? கர்த்தர் வேணுமா வேலை வேணுமா? கர்த்தர் வேணுமா சொத்து வேணுமா? சோதனை நமக்கு வரும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் பாருங்கள், உறுதியாக நின்னாங்க. அந்த நேரத்தில் அங்கே தேவன் கூட இருந்தார். அக்கினி சொல்ல போட்டாச்சு, அவ்வளோதான். 7 மடங்கு உபத்திரவம் சொல்லப்பட்டதுக்கான 7 மடங்கு கடுமையான தண்டனை. ஆனால் அந்த அக்கினியின் நடுவில் அங்கே தேவகுமாரனா இயேசுவான உலாவி வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சோதனை அவங்களை ஒன்றுமே பண்ண முடியல. இதே போல தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்மளாம் பொண்ணுங்க, நம்முடைய விசுவாசம் பொன்னை போன்ற விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம். இது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தினால தான் தேவனுடைய பிள்ளையாக மாறினோம், நீதிமானாய் மாறினோம். நமக்கென்று நித்தியத்திலே நமக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, மகிமைகள் ஆயத்தமானப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளிலே அந்த மகிமையான இடத்தை நம்ம சுதந்திரிப்பதற்கு பிசாசு பல விதங்களில் சோதனை கொண்டு வருவான். ஆனால் அந்த நேரத்தில் நம்மோடு கூட இந்த ஆண்டவர் சொல்வார், அப்பா நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ வைராக்கியம் மட்டும் இரு, நீ இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி போதித்து நடத்தும் போது நாம் கர்த்தருக்காக தைரியமாக நிற்கிறத இன்னும்னா ஆண்டவர் அதில் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயிக்க உதவி செய்வார், ஜெயிக்க உதவி செய்வார். அதே போல தான் பாவ சோதனை இருக்குது உலகத்தில். பாவ சோதனை 1 கொரிந்தியர் 10:6 அதை வாசிக்கிறோம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. பாவம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செய்த சில பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்லியிருக்கோம், அவங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கிறது இங்கே பார்க்கலாம். அப்போது அவைகள் எல்லாம் அனுப்பிச்சப்பட்டுக்கிட்டா இங்கே பாவத்துக்கு எதுவான சோதனை, பாவ சோதனை. இந்த உலகத்தில் பாவத்தில் சோதனை இருக்கத்தான் செய்யுது. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ தேவனோடு நெருங்கின வாழ்கிற மனிதனாக இருந்தாலும் ஒன்றை நல்லா விளங்கி கொள்ளணும், சோதனை இருக்கிறது. நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அந்த நேரங்களிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லுவார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாமப்பா, நீ பாவம் செய்ய மாட்ட, முடியாது, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை நடத்தி செல்ல கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்து நம்மை நடத்த வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆவதாக தேவன் நம்மோடு கூட இருந்துதான் கொடுக்கிற காரியம் என்ன? நம்மோடு இருந்து செய்கிற காரியம் என்ன? யோசுவா 1:1-9 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாட்ட பேசுறார். உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எதற்காக? தேவன் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதான அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவன்கிட்ட பேசுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே ஆம் ஆமேன் என்று மாற்று ஒன்று இல்லாத நிலைகளிலே அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்றுமே என்ன செய்யாது, நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்தத்தை சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கூட இருக்கிறேன். ஒரு பெரிய தேசத்தை ஆண்டு கொடுக்கிறார். இஸ்ரேல் தேசத்தை கர்த்தருக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணதை நான் உனக்கு தருவேன். ஆனால் ஒரு நாள் என்ன செய்யலை, ஒரு சின்ன பட்டணம் கூட கிடையாது, ஒரு காலடி மண்ணு கூட கிடையாது, ஒரு காலடி அளவு கூட என்ன செய்ய, ஒரு அடி கூட என்ன செய்யலாம் அவங்களுக்கு சொந்தம் இல்லாத காலங்களிலே மோசேயோட பேசினவர் இப்பொழுது அவனை அனுப்புகிறாரு. அதை உனக்கு தருவேன்ப்பா. நீ என்ன செய்யணும்னா, உன்னை விளங்கிக்கோ, நான் உன்னோடு கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், எந்த நிலையில் உன்னை கைவிட மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் நம்மோடு இருப்பார், நம்மோடு விலக மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். அப்போ நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இருக்கிறதை நாம் என்ன செய்யணும், அப்படி விசுவாசித்து அந்த சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று அதை எண்ணி நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்ன சொல்லி சொன்னால், அந்த வசனத்தை அங்கேயே முக்கியப்படுத்துறதை குறித்து நம்ம பார்க்கணும். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நல்லா கவனிங்க, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. எல்லாம் செய்யறதுக்கு கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஆமா, அதை கையை விட்டு பிரியக்கூடாது, இதயத்தில் இருக்கணும். அதை செய்கிறதுல என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். தேவன் வேதத்தை முக்கியப்படுத்துகிற பாருங்க, தேவன் வேதத்தை முக்கியப்படுத்துகிறார். நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா நீ என்ன செய்யணும், நான் கொடுத்த வேதத்துப்படி நடக்கணும். வேதம் கையமா இரு, வாசி, தியானம் பண்ணு, அதுபடி செய், நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஆண்டு சொல்ற, நீ விசுவாசத்தோடு போ. அல்லேலூயா. போறாரு, யோர்தான் அவருக்கு வழியில் என்ன செய்யறது இருக்குது, என்னடா செய்யறதுன்னு தவிக்கிறாங்க. ஆனால் ஆசாருடைய கால் பட்ட உடனே யோர்தான் ரெண்டா பிரியுது. அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு இருக்கிறதை சகல ஜனங்களும் கண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணினார் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தத்திற்கு நிறைவேற்றக்கூடாதபடிக்கு யோர்தான் தான் ரெண்டா பிரிஞ்சிடும், எரிகோ உடஞ்சி போயிடும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன தரக்கு எல்லாம் மாற்றி தேவன் அற்புதமாய் அதை நிறைவேற்ற தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏன் நிறைவேறலை? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்காதிருப்போமானால் அது நிறைவேறாது. ஆனால் ஆண்டுக்கோ நடக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஏசாயா 43வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். சொல்ல பாருங்க, இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு
இஸ்ரவேலை அட்ரஸ் பண்ணுறார். இஸ்ரவேலே, நீ சாதாரணமான ஆள் கிடையாது, நீ சாதாரணமான ஆள் கிடையாது. எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோத்திரங்கள் இருக்கு, இனங்கள் இருக்குது. ஆனால் நீ விசேஷமானவன். இஸ்ரவேலே, நீ விசேஷமானவன். எப்படி விசேஷமானவன்னா, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நான் என்ன செய்திருக்கிறேன்? மீட்டு கொண்டேன். ரத்தத்தை சிந்தி எனக்குன்னு மீட்டு வைத்திருக்கிறேன். அதுதான் நமக்கு விசேஷம். நம்ம விசேஷமானவங்க. எப்படின்னா, உலகத்திற்கு மனிதர்கள் நம்ம பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அப்புறம் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன்ப்பா. நீ சாதாரணமானலாம் அங்கே ஆட கிடையாது. நான் உன்னை பெயரை சொல்லி எனக்கு உரியவனாக, உரியவளாக, அல்லது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் செய்யும்படியாக உன்னை பெயரை சொல்லி அழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நீ என்னுடையவன். நீ யாரு? நீ யாரு? நம்ம யாரு? தேவனுக்குரியவன். அல்லேலூயா. நீ எனக்குரியவன். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். ஆண்டவர் சொல்றார், நீ யாரு? என் பார்வைக்கு எப்படி இருக்கிற? பார்வைக்கு எப்படி இருக்க? அப்போ என்னங்க அர்த்தம்? யார் நம்ம மதிக்கிறாங்களே இல்லையோ, ஆனால் கர்த்தர் பார்வைக்கு ரொம்ப 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 அருமையானவன். பக்கத்தை சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அருமையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஆள் கிடையாது. ரட்சிக்கப்படாத சகோதரியை பார்த்தாக்க, ரட்சிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தாக்க ரட்சிக்கப்பட்ட கணவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர். அல்லேலூயா. கர்த்தர் தேவன் நம்ம அருமையாக நினைச்சு வச்சிருக்கிறாரு. அப்புறம் கணம் பெற்றாய். நீ கணம் பெற்று எனக்கு பார்வைக்கு அருமையானபடியினாலே என்னுடைய கணத்துக்குரியவர், என் கணத்துக்குரியவர். கர்த்தரால் கணத்துக்குரிய ஒரு பாத்திரம். நீங்களும் நானும் கர்த்தருடைய கணத்துக்குரிய ஒரு பாத்திரம், மரியாதைக்குரிய ஒரு பாத்திரம். சாதாரணமான மீட்டு கொண்டவர், பேசல் அழைக்கப்பட்டவர், தேவனுக்குரியவர், அவருடைய பார்வைக்கு அருமையானவர், கர்த்தரால் கணம் பெற்றவர். அடுத்து சொல்ற வசனத்தை பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நானும் உன்னை சிநேகித்தேன். நான் என்ன செய்திருக்கிறேன்? ரொம்ப சிநேகிக்கிறேன்ப்பா. சே, எப்படி ஆண்டு சொல்ல பக்கத்தை சொல்லுங்களேன். எப்படி உங்களை சிநேகிக்கிறா தெரியுமா? உங்களை ஆண்டு எவ்வளோ நேசிக்கிறா தெரியுமா? நானும் உன்னை சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். ஒரு நண்பனை போல நேசிக்கிறார். அப்படி நேசிக்கிறார். அவெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் வாசிங்க. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் என்ன செய்வேன்? உனக்கு மனுஷர்களை தருவேன், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஜனங்களை தருவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவ்வளவு சிறப்பான ஆளை நம்ம வச்சிருக்கிறாரு. நமக்கு யாரை தருவாராம்? ஜனங்களை, ஆத்துமாக்களை தேவன் தருவேன்னு சொல்றார். கர்த்தர் சோதரம் உண்டவரா. அப்போ எதுக்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைச்சேன்னு சொல்கிறாரு. நீ என்னுடையவன், பார்வைக்கு அருமையானவன், எனக்கு அருமையானபடி நான் உன்னை கனம் பெற்றாயின்னு சொல்கிறாரு. நான் உன்னை என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன்னு சொல்கிறார். யார் ஆண்டு ரொம்ப சிநேகிக்கிறாரு? யார் ரொம்ப ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாரு? யார் ஒருவர் இயேசுவினுடைய இருதயத்தை அறிந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார்களோ, சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவுக்களை நடத்துகிறார்களோ, அவர்களை கர்த்தர் இப்படி மேன்மையாக நினைச்சு சிநேகிக்கிறார், சிநேகிக்கிறார், நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2 சிநேகிதர் இருக்காங்க வச்சுங்களேன். உண்மையான சிநேகர்னா, இந்த சிநேகரை பார்க்காம அந்த சிநேகர் இருக்க முடியாது, அவரை பார்க்காம இவர் இருக்க முடியாது. தாவீது, யோனத்தான், மேரி 2 இருதயம் என்ன செய்தது? ஆண்டு அப்படி நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறார்னா, ஆத்துமாக்களை
ஆதாயம் பண்ண விரும்புகிற, சுவிசேஷ ஊழியம் செய்ய விரும்புகிற அவர்களை கர்த்தர் அவ்வளவா சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய பாதத்தை கூட எப்படி நினைக்கிறாராம்? ரொம்ப மேன்மையாக நினைக்கிறார். எனக்காக இந்த பொண்ணு நடந்து போகுதே, எவ்வளோ அழகாக இருக்கிறது. இந்த பையன் எனக்காக நடந்து போய் சுவிசேஷம் சொல்கிறானே, என்ன அழகாக இருக்கிறது. அப்போது உன் தலையை எப்படி வச்சு பார்ப்பார், முகத்தை எப்படி பார்ப்பார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் எப்படி பார்ப்பார். அப்போ ஆண்டவர் அவ்வளவு அழகாக என்ன செய்கிறாரு, அவர் எண்ணுகிறார், அவ்வளவா சிநேகிக்கிறார். அவர் சொல்கிறார், நீ நடந்து திரிகிறபடியினாலே, நீ பாரமுடையவனாக இருக்கிறபடியினாலே உனக்கு பதிலாக மனிதர்களை, ஜனங்களை தருவேன்னு சொல்கிறார். கூட இருந்து நம்ம ஊழியம் செய்தால், ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற அற்புதமான காரியம்னு சொன்னால், ஆத்துமாக்களை தருவேன். ஒரு காலம் இருந்தது, விதைக்கிற ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது, கண்ணீர் விடக்கூடிய காலங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அறுவடை செய்யும் ஒரு காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களில் அறுவடையை தரப்போகிறார். ஒரு பெரிய அறுவடையை தேவன் தரப்போகிறார். ஆயிரமான ஜனங்கள் இந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரப்போகிறார்கள். யார் மூலமாக வரப்போகிறாங்கன்னு சொன்னால், உங்கள் மூலமாக தான் வரப்போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சகோதரர் மூலமாக தான் வரப்போகிறாங்க, இந்த சகோதரர் மூலமாக தான் வரப்போகிறாங்க, நம்ம பிள்ளைகள் மூலமாக தான் வரப்போகிறாங்க. கர்த்தர் நம்மை கொண்டு தான் செய்ய போகிறாரு. ஆண்டவர் உன்னை சிநேகித்தபடினாலே உனக்கு மனுஷர்களை தருவேன், ஜனங்களை தருவேன்னு சொல்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அதெல்லாம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் அதுக்கு செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில், நீங்கள் புறப்பட்டு போய் நம்ம செய்ய வேண்டியது சொன்னால், புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளை சுவிசேஷத்தை சொல்லணும், நான் சீசராக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தர் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களில் ஒருவன் 1000 பேரை, பக்கத்தை சொல்லுங்களேன், உங்களில் ஒருவன் 1000 பேரை, இருவர் 10000 பேரை ஆதாயம் பண்ணுவான். துரத்துவான்ல, என்னது ஆதாயம் பண்ணுவான். ஆண்டு தெளிவாக சொல்கிறாரு. ஆகையால் என்ன சொல்கிறாரு? ஆகையால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, சகல ஜாதிகளையும் சீசராக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, உங்களை ஒருத்தர் எத்தனை பேர் துரத்துவாங்களாம், எத்தனை ஆதாயம் பண்ணுவாங்களாம்? 1000 பேர். 1000 பேரை கணக்கு பண்ணு, 1000 பேருக்கு சுவிசேஷ ஆதாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமீபத்தில் சில குடும்பங்கள் நம்ம சபைக்கு வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், நமக்கு சபைக்கெல்லாம் வேண்டாம், நீ வந்த சபைக்கு போயிருங்க, எனக்கெல்லாம் புது ஆள் மொத்தமாக தான் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் 1000 ஆத்துமாக்களை தேவன் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாரை கொண்டு? நம்மை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத அங்கீகாரம் பண்ணி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷியாக கர்த்தர் காங்கிறதுனால கர்த்தர் சொல்கிறார், அவள் இருதயத்தை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா போதும், அவங்க இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா போதும். தேவன் உங்கள் சந்ததிக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை எவராலும் தீர்மானிக்க முடியாது. அவ்வளவு மகிமையான ஆண்டவர். அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை நம்முடைய சந்ததிக்கு தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளுடைய ஆரம்பத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக, ஜெனரல் சூப்பரிண்டென்டாக, பொது தலைவராக பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இருந்தார்கள். ஆரம்பத்தில் சைக்கிளில் போய் தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அவங்கள ஆசீர்வதித்து அவர்களையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எந்த நிலையில் வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. சாட்சி வேணும், அங்கே போய் பாருங்கள் அவங்களை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா கர்த்தருக்காக அந்த நாட்களை ஊழி செய்து அர்ப்பணித்து ஊழி செய்ததுனால அவருடைய சந்ததிகள் ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் அதுக்காக வச்சுருக்கிறாரு. நம்மோடு கூட இருந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மை கொண்டு செய்கிறத வச்சுருக்கிறாரு. செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இருந்து நம்மை போதிக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாய் செய்து முடிக்கக்கூடிய நிலையிலே அதை செயலாற்றும் விதத்தில் நம்மோடு இருக்கிறார். நாம் சோதனைகளிலே சிக்காதபடி காப்பாற்றும்படி நம்மோடு இருக்கிறார். நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி இயேசு தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேச சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றாய், உன் ஜீவனுக்கு ஈடாக மனிதர்களை ஜனங்களை நான் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். மோசேட்ட சொன்னது மாத்திரம் இல்லை, யோசுவாட்ட சொன்னது மாத்திரம் இல்லை, நம்மோடும் சொல்கிறாரு. நம்மோடு இருக்கிறார். சொன்னார், கூட இருந்தார், சொன்னார், கூட இருந்தார். இன்றைக்கும் நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நமக்கு சொல்லி இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தனியாக இல்லை, நாம் தனியாக இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சும்மா இல்லை, நோக்கத்தோடு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்க போகிறது, பெரிதாக இருக்க போகிறது, பெரிதாக இருக்க போகிறது, பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, உன் தேவன் உன்னோடு இருக்கிறே, தினம் இருக்கிறே. பயப்படாதே, பயப்படாதே, உன் தேவன் உன்னோடே இருக்கிறே. 16 இருக்கிறே. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். என்னுடையவன், என்னுடையவன், பார்வைக்கு நீ கனம் பெற்றாய், நான் உன்னை சேவித்தேன். பார்வைக்கு நீ கனம் பெற்றாய், நான் உன்னை சேவித்தேன். பயப்படாதே, பயப்படாதே, உன் தேவன் உன்னோடே இருக்கிறேன், தினம் இருக்கிறேன். உன் தேவன் உன்னோடே இருக்கிறேன், தினம் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். எங்களில் நாங்களே எந்த விதத்தில் விசேஷமானவர்கள் இல்லை. ஆனால் நீ விசேஷமானவர், சர்வ ஞானமுடையவர், சர்வ வல்லமுடையவர், எல்லாற்றையும் செய்யக்கூடிய எல்சடா என்னும் நாமத்தை உடையவர். நீ எங்களோடு கூட இருக்கிறதுனாலே, நீ எங்களோடு கூட இருக்கிறதுனாலே எங்கள் வாழ்க்கையில் சரியான வழிகளில் நாங்கள் நடக்க முடியும்.
காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். சோதனையை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தர் சொன்னதை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக திரளான ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ண முடியும். அவ்விதமாக எங்கள் கூட இருந்து நீ செயலாற்றுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கீகாரம் பண்ணுகிறோம். நீ எங்களோடு இருக்கிறதை நாங்கள் அங்கீகாரம் பண்ணி உம்முடைய ஆலோசனைப்படி உம்முடைய செயலின்படி நீ செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சகலத்தையும் கர்த்தர் செய்து நிறைவேற்றுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய கிருபை தயவு இரக்கம் நிறைவாக இருக்கட்டும். அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.